ஒரு விஷயத்த அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஆனா முன்னாடியே பார்த்த மாரி ஃபீல் இருந்துச்சா? அது பேரு தேஜாவ் எஃபெக்ட்ங்கிறாங்க. அதுவே ஒரு விஷயத்த நீங்க பல தடவ பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் மொத தடவ பார்க்குறப்ப இருக்கும். அது பேரு வந்து ஜமாய்சு. தேஜாவு வீடியோ வந்து நம்ம பேஜ்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்ப இந்த ஜமாய்சுக்கு வருவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் வந்து பார்க்காத மாரி ஃபீல் ஆகுறது வந்து ஏதோ ஒரு இடமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பெர்சனா இருக்கலாம், இல்ல நம்ம ஃபோனா கூட இருக்கலாம். இதுலயும் பிலாசபி தியரி அண்ட் சயின்டிஸ்ட் தியரி இந்த மாரி இருக்கு. பிலாசபி தியரில என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மைண்ட் வந்து ஹைப்பர் அவேரா இருக்குமா ரியாலிட்டிக்கு. புரியிறாப்புல சொல்லணும்னா, நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கைய வந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்போம். சில கட்டத்துல உண்மையிலே நான் இங்க தான் வாழ்றேனா? உண்மையிலேயே என்னதான் நடக்குது இங்க? இந்த மாரி நம்ம மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி வருமா. சோ இதனால தான் நம்ம முன்னாடியே ஒரு பார்த்த விஷயம் வந்து நம்ம பார்க்காத மாரியே ஃபீல் ஆகுமா. இன்னும் சில தியரிலாம் இருக்கு. அதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டாஸ்க் இருக்குமா அந்த லைஃப்ல. இதுதான் நீ பண்ணணும். இதுதான் நீ உனக்கு ரோல் அப்படின்னு இருக்குமா. சில பேர் வந்து அதெல்லாம் தாண்டி யோசிக்கும்போது, இந்த மாரி ஒரு எஃபெக்ட் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? நம்ம பிரெயின்ல வந்து ஃபெமிலியாரிட்டி சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குமா. அந்த சிஸ்டம் வந்து நம்ம மெமரில இருந்து டெம்பரரியா டிஸ்கனெக்ட் ஆகும்போது, இந்த மாரி ஒரு ஃபீல் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இது எதனால நடக்குதுன்னா, நம்ம ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கும்போதோ, இல்ல ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போதோ, இந்த மாரிலாம் ஒரு ரீசன் ஹேப்பன் ஆகும்னு சொல்றாங்க. அவ்வளதான் ஃபிரெண்ட்ஸ். இதுதான் ஜமாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க.